வணக்க மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது த மினிஸ்ட்ரி ஆஃப் அன்ஜென்டில்மேன்லி வார்ஃபேர் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் வேர்ல்டு வார் 2 டைம்ல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. அதாவது ஜெர்மனியோட ஒரு பவர்ஃபுல் வெப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய யூ போட் அப்படின்னு இருக்குல்ல, அதை எப்படி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அதுவும் ஆஃப் த ரெக்கார்ட் போய் அதை அபகரிச்சுட்டு வராங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய கதை. ஆக்சுவலா தமிழ்ல வந்த ஜெய்ஹிந்த் படம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கதைக்களம் அப்படின்னே சொல்லலாம். அதுல எப்படி தீவிரவாதிகளை பிடிக்கிறதுக்கு ஆஃப் த ரெக்கார்டு ஒரு டீம் அனுப்புவாங்களோ, அதே மாதிரி வின்ஸ்டன் சர்ச்சிலோட இன்வால்மெண்டோட கஸ் அப்படின்றவரோட தலைமையில ஒரு டீம் ஃபார்ம் பண்ணப்படுது. இந்த டீம் அந்த யூ போட் அப்படின்றத அடிச்சுட்டு வர்றதுக்காக போறாங்க. இந்த யூ போட்டோட சிறப்பம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெர்மனியோட ஒரு பவர்ஃபுல் வெப்பனா இருக்கு. இன்ஃபேக்ட் அட்லாண்டிக் ஓஷனையே அந்த டைம் இவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த போட் தான். அதாவது எல்லா விதமான கப்பலையும் மூழ்கியே போய் அடிச்சு திம்சம் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல் போட்டு. இந்த போட்டை இந்த குரூப் திருடுறதுக்கு என்னென்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீம் எப்படி ஃபார்ம் பண்ணப்படுது, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அதை அழிச்சாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது ஒரு உண்மை சம்பவம், அதுவும் வேர்ல்டு வார் 2ல நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட்டை படமாக்கணும்னு இவங்க யோசிச்சது அப்படின்னே சொல்லுவேன். அதையும் டு அன் எக்ஸ்டென்ட் நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ்பெஷலி அந்த வேர்ல்டு வார் 2 டைமோட டைம் ஃப்ரேம் இருக்குல்ல, அப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே ரொம்ப நீட்டாவே கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி சண்டை காட்சிகளுமே ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த இனிஷியல் சீன்லயே இந்த டீம் அந்த கப்பலை செக் பண்ண வரவங்க கிட்ட எப்படி ஃபைட் பண்றாங்க அப்படின்ற அந்த சண்டை காட்சி ரொம்ப நீட்டாவே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த டீமோட இன்ட்ரடக்ஷன் அப்படின்றதுமே ரொம்ப நீட்டா கொடுத்திருந்தாங்க. அது எப்படி ஃபார்ம் ஆகப்படுது, அண்ட் அதுல இருக்கக்கூடிய முக்கியமான மெம்பர்ஸ் யாரு, எஸ்பெஷலி அதுல ஆண்ட்ரஸ்னு ஒரு கேரக்டர் இருக்கும், அதே மாதிரி ஆப்பிள் யார்ட்னு ஒரு கேரக்டர் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப கீ கேரக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த கப்பலை என்ன பண்றாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அண்ட் இவங்களுக்கு எல்லாம் என்ன தண்டனை கிடைக்குது அப்படின்ற அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ரெண்டுமே ஒரு மாதிரி சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. டியூரேஷன் வைஸ் 2 மணி நேரத்துல முடியக்கூடிய ஒரு படம் தான். அண்ட் ஆல்சோ இந்த படத்தோட முடிவுல இதுல பார்ட்டிசிபேட் பண்ண உண்மையான நபர்கள் இருப்பாங்களா, அவங்களுக்கான ஒரு ட்ரிபியூட் மாதிரி எல்லாரையும் பத்திய இன்ஃபர்மேஷன் அப்படின்றதுமே போட்டிருந்தாங்க. பட் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரு உண்மை சம்பவத்தை படமாக்க நினைச்சிருக்காங்க, ஓகே தான், பட் சுவாரஸ்யமா கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். நிறைய இடங்கள் ரொம்ப நார்மலா நகர்ற மாதிரி தான் இருந்துச்சு. பெருசா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாத ஒரு கதை அப்படின்ற மாதிரி தான். அதே மாதிரி எந்த ஒரு இடத்துலயுமே டென்ஷன் அப்படின்றது பில்ட் ஆகவே இல்லை, அண்ட் எமோஷனலாவும் பெருசா கனெக்ட் ஆகல. ஒரு மாதிரி நார்மலா நகுந்த ஒரு ரெஸ்கியூ மிஷன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஒன்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு படமா தான் இது இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.